பொம்மைகிட்ட இப்போதான் இங்கே இருக்கு அப்படியா? கிஃப்ட காட்டுங்க நான் உங்க ராசி. யாரிந்து என்ன மச்சான் மச்சான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் நினைச்சிருப்பாங்க. அப்படி இருந்தா எந்த மாதிரி அங்க நிக்கிறேன் இப்ப எந்த அடி போல சாமான் எடுக்கிறீங்க ரெகுலரா? எல்லா டிப்பா இருக்கும்ண்ணா. என்ன நீங்க அப்ப அடுத்த முறை சாமான் எடுக்க போய்க்க வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பேர்? சங்கர். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? கெஸ் பண்ண தெரியல. எந்த பிள்ளைகள் நேரா கொடுக்கும். ஓகே, வேற யாரா இருக்கலாம்? இந்த பின்னா நிக்கிறவனா இருக்கலாம். யார் அவங்க? தேவன். சொல்லக்கூடாது. இந்த கிஃப்ட் வெளியில இருந்து கூட வந்திருக்கலாம். கெஸ் பண்ண முடியல. சில வேளை வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். உங்களை மிஸ் பண்ணி இந்த பிறந்த நாள்ல வாழ்த்து தெரிவிக்கிறாக்கா ஸ்பெஷலா அனுப்பி இருக்காங்க. சோ யார் அவட அம்மா அப்பாவா? ஒய்ஃபோட அம்மா அப்பாவா? மாமா மாமியோட உரிமையா சொல்லாம ஒய்ஃப் அம்மா அப்பா பிரிச்சு சொல்றீங்க. ஏதோ உள்குத்தம் அது நான் சின்ன என்ன சொல்றது, என் சொந்த மாமா தான். நான் அப்படி சொல்லி பழகிட்டேன். சரி, மிக்கிட்ட கையில இருக்கிற கிஃப்ட வாங்கி கொள்ளுங்க. சரி, இந்த கிஃப்ட்ல என்ன இருக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? கெஸ் பண்ண தெரியல. கெஸ் பண்ண தெரியல. சொல்லி பிரச்சனையை வளர்த்துக்கலாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் தானே தெரியாது. சரி ஓபன் பண்ணி பாருங்க, நேரா சொல்லி பாப்போம். காப்பாத்துறதுக்கு நண்பன் ஒருத்தர் இருப்பான்டா. பக்கே இருக்கீங்க. சரி, டி-ஷர்ட் வந்திருக்குது. அளவு சரியா இருக்கா? மேபி ஓகே. இல்ல அது உங்களுக்கு இப்போ ஒரு டவுட்டா இருக்குது. நீங்க போட்டிருக்கிற டி-ஷர்ட்டின் மார்க்கும் வாங்கி இருக்கிற டி-ஷர்ட்டின் மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கு. மச்சால் போட்டோ தெரியும் தானே. யார் அனுப்பிருக்காங்க? இந்து. யார் இந்து? என்ன மச்சால்? மச்சாலா? கிஃப்ட் டி-ஷர்ட்ல எழுதி இருக்கா மச்சாலா? தெரியும். எனக்கு பிடிச்ச பிராண்ட் தான் தெரியும். சிலவள நீங்க நிறைய பேருக்கு சொல்லி இருக்கலாம். இல்ல அப்படி சிலவள உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் அனுப்பிருப்பாங்க. அப்படி இருந்தா என்ன அங்க நிக்கிறேன் நான் போயிடுவேன். 20-23 வருஷத்துக்கு முற்பட்ட வாழ்க்கை காலத்துல உங்களோட பயணிச்ச லேடிஸ் அப்படி ஒரு ஆணியம் இல்ல தம்பி. யோசிக்க ஒரு ஆணியம் இல்ல, முதல் ஆணியம் தான் நிக்குது. ஆனா இந்த கிஃப்ட் உங்களுக்கு வெளிநாடுல இருந்தா வந்திருக்குது. இந்த நார்த் பேஸ் இருக்குல்ல, இது என் ஒய்ஃபுக்கு பிறகு ஒய்ஃபுல தங்கச்சி தான் தெரியும். இதானா போடணும் கூடுதலா. அதை விட வேற யாருக்கெல்லாம் சொல்லி வச்சுக்கிறீங்க? வேற என்ன பிள்ளைகள் தெரியும்? பிள்ளைகளுக்கு தெரியுமா? அதை விட கடைகளுக்கு சாமான் எடுக்க போய் நிறைய லேடிஸோட கதைக்கிறீங்களா? கடையில போனா லேடிஸ் தான் நிறைய பேரோட கதைக்கிறீங்களா? போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வாரீங்களா? அனுப்பி இருக்கிற போல இருக்கு. ராணி வராதான் பிடிக்கும், அதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படி. சரி, உங்களுக்கான அடுத்த கிஃப்ட வாங்கிக்கொள்வோம். சரி, அப்ப இந்த கிஃப்ட் என்ன இருக்கும் தெரியல. ஆர்வத்துல திறக்கிறீங்க. கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்குமா இருக்கு. எந்த லேடி அனுப்பி இருப்பாங்க. சரி, இப்ப என்ன டி-ஷர்ட் வந்திருக்கு? அப்ப இது நைக்கு. இப்ப நைக்கும் வந்திருக்கு. அப்ப யார்கிட்ட சொல்லிருக்கீங்க நைக்கண்டா பிடிக்க மாட்டேன் சொல்லி? இது நைக் எனக்கு யாரு கரை தான் வாங்கி கொடுப்பா, நைக் வாங்கி கொடுக்கறா. அப்ப எந்த டிப்போ காரிட்ட சொன்னீங்க? தெரியாது. சரி, அப்ப எந்த டிப்போல சாமான் எடுக்கிறீங்க ரெகுலரா? எல்லா டிப்போ இருக்குமா? என்ன நீங்க எடுக்கிற டிப்போல எந்த ஒரு ஆளும் உங்களை மிஸ் பண்ணி இந்த பிறந்த நாளைக்கு அது நேரடியா கிஃப்ட் தந்தா பிரச்சனை வந்து தந்துருக்காங்க. யாருமே இல்ல, சான்ஸும் இல்ல. அப்ப அப்படி ஒரு ஆள் தந்தா அவங்க நன்மை மிஸ் பண்ண போறீங்களே. வேணாம் வேணாம். அப்ப அடுத்த முறை சாமான் எடுக்க போய்க்க டிப்போ மாத்தோம். டிப்போ மாத்த. அப்ப அப்படியே ஒரு சம்பவம் இருக்கு. வைஃப் கூட நிக்கிறா எல்லாம் கேட்டுட்டு தான் இந்த பிரச்சனை வரப்போதும் தெரியல. அங்கிட்டு திருச்சி இருக்காளா? சரி, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது. உங்களை மிஸ் பண்ணி உங்களோட எதிர்காலத்துல இணையோன்னு சொல்லி நீங்க சாமான எடுக்கிற ஏதோ ஒரு டிப்போ இல்லைன்னா இந்த கிஃப்ட் வந்திருக்குது. இது ஆணியம் இல்ல, மச்சால் தர வேற. ஆனா நீங்க யாருன்னு சொல்ல மறக்கிறீங்க. இந்த கிஃப்ட் வந்து அவங்க ரொம்பவே பாசத்தோட அனுப்பி இருக்காங்க. ரொம்ப உங்களை மிஸ் பண்றதா சொல்லி ஒன்று தேவனா இருக்கும். சரியா? ஓகே. இல்லாட்டி மச்சா இருக்கும், வேற யாரும் இல்ல. சரி, எதுக்கு எல்லாம் உண்டுதான். இல்ல வேற யாரும் இல்ல. சரி, எதுக்கு மிக்கிட்ட இருந்து கேக்க வாங்கி கொள்ளுங்க. ஓகே. சரி, இப்ப ஃபைனலா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருக்கலாம்? மேபி எந்த கெஸ்டிங் ஒன்று தேவன். ஓகே. வெள்ளண்ணா.
ஓகே நட்புகள் அப்படிலாம் மச்சான் வேற எதுவும் ஒட்டு மொத்தமா முதல்ல யாரையுமே சொல்லல இப்ப எண்ணி கொண்டே போறீங்க ஓ. உண்மை வழியில வந்துடக்கூடாது ஆக்களை கூட சேர்த்து இல்ல 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 அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அவ்வளவுதான். அப்ப எந்த பக்கம் லாக்குன்னா போறீங்களா இல்ல திருத்தல் போறீங்களா எங்க போறீங்க சாமான் எடுக்கிறதுக்கு திருத்தே தெரியாது இல்லாட்டா கோனேஸ் பக்கம் போறீங்களா அங்கேயும் இல்ல ஒன்லி பவுனி. பொமினி தான் பொமினி டிப்போலாம் இங்க இருக்கு அப்படியா அப்ப நீங்க பொமினி எந்த டிப்போ போறேன்னு பார்த்தா இந்த கிஃப்ட் அனுப்பினது யாருன்னு தெரிஞ்சிருவேன் ஒரு நிப்பம் இருக்காது நிப்ப வேற அனுப்புறான். பிரமோ அறிவிக்க சொல்லி நம்பரை கொடுக்குறேன் சார்ல பர்த்டேக்கு மிஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க சரி அப்ப இந்த கிஃப்ட் எல்லாம் உறவுகள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம் என்ன பிள்ளைங்க உறவுகள்டா பிள்ளைகள் மட்டும் இல்ல உங்களுடைய மாமன் மச்சான் சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லி நிறைய உறவுகள்ல இருந்து வாரன்னு சொன்னா யாரா இருக்கலாம் எனக்கு சரியா இந்த பிள்ளை தர எனக்கு வேற ஒரு பிள்ளைகள் நட்பு. அப்ப மனைவி உறவு இல்ல அப்படியா அவள் நான் வேற அவள் வேறையா குறிப்பிட்ட ஒரு ஆள் அனுப்பி இருந்தா யார் அனுப்பி இருக்கலாம் சூப்பரான தெரியல. என் நண்பர்களை பிரிக்க கூடாதுன்னு யோசிச்சீங்க ஆனாலும் அப்படி இருந்தாலும் ஒரு ஆள் தானே அனுப்பி இருக்காங்க அனுப்பி நீங்க ஒரு ஒரு ஆள் அனுப்ப சான்ஸ் இல்ல ஏதாவது கூட்டு முயற்சியாதான் இருக்கும். அனுப்புறேன்னு சொன்னா எத்தனை நண்பர்களை சேர்ந்து அனுப்பி இருப்பாங்க ஒரு 3 பேர் இல்ல 4 பேரு. அப்ப 3 பேருன்னு சொன்னா யார் 4 பேருன்னு சொன்னா யாரா இருக்கலாம் அது தெரியாது. தேவன் வெள்ளை கிருவன் 3 பேரும் சேர்ந்துதான் இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க யார் இவங்க எவ்வளவு கால நண்பர்கள் உங்களுக்கு ஒரு 12 வருஷம் இல்ல 5-6 வருஷம் இந்த ஒரு 2 வருஷம். சரி 3 பேரும் சேர்ந்துதான் உங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கிற கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல ஒண்ணும் இல்லை என்ன நட்பு என்ன சொல்லணும்னா என்ன சொல்ல மாட்டேன் உனக்கு ஐ லவ் யூ. நீங்க எதிர்பாராத தருணத்துல உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பணும்னு சொல்லி எதிர்பார்க்கன்னு சொல்ல இவன் ஏற்றி விட அப்படி செய்வான்னு தெரியும் எனக்கு. கால் பண்ணும்போது ஒன்று கேஸ் பண்ண ஒன்று இவனா இருக்கும் இல்ல இந்து சந்தோஷா இருக்கும் ஃப்ரெண்ட்ல உண்டு கேட்ட கேள்வியை பார்த்தா இவன் தான் முடிஞ்சது எனக்கு. இருந்தாலும் வைஃபின் அம்மா அப்பான்னு பிரிச்சு சொல்றீங்க ஆனா மச்சாலன்னு உரிமையா சொல்றீங்க நான் மச்சாலன் தூக்கி வரத நண்பர்கள் என்ற ரீதியில ஒற்றுமையா இருக்கணும் உறவுகளுக்கு மேலான உறவு நட்பு தான் எங்களிடையும் எங்களை விட்டு கொடுக்காத ஒரு எங்களோட கை கொடுத்து போகக்கூடிய உறவுகள் சொன்னா நட்பு தான் கண்டிப்பா நண்பர்களும் இந்த இடத்துல நிக்கிறாங்க தானே அவங்களை கூப்பிடுவோமா ஓ கண்டிப்பா டேய் வாங்கடா எல்லாம். அவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல அவன் தான் என்னோட உலகம் என்னோட ஒரு பாதுகாப்பு. சரி இதே மகிழ்ச்சியோட நண்பர்கள் என்ற ரீதியில பயணிக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய நண்பர்கள் சார்பாகவும் MR சர்ப்ரைசஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் தெரிவித்துக் கொள்றோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.